வணக்கம். யூ வித் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. ஐ எம் பிகேகே. இன்றைக்கி சில நல்ல செய்திகளோடு நல்ல விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். முதல்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி வந்துகிட்டே இருக்கேன் இல்லையா, ஓகேங்களா? அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சில பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணதில் என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி பேர் இலக்கியா, அவங்க ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு சிக்னஸில் இருந்திருக்காங்க. அவங்க நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசிட்டு சொன்னாங்க, அம்மா ரொம்பவே என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த டிசீஸில். அந்த ப்ரேயர் 5 நாளைக்கு தான் பண்ண உடனே நான் நல்லா நடமாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் அவங்களை கேட்டேன், நீங்கள் அதை நிறுத்திட்டீங்களா அப்படின்னு. அதோடு அப்படி நிறுத்தக்கூடாது. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் அந்த நேரத்துக்கு இது முடிஞ்சுது அப்படின்னு நிறுத்தக்கூடாது. எஸ்பெஷலி ஹெல்த்தை பொறுத்த மட்டும், மணி பொறுத்த மட்டும் யூ மஸ்ட் கீப் கண்டினியூ பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும். அந்த ப்ரேயர்ஸை சொல்லிகிட்டே உட்காரணும். என்னுடைய வாழ்த்துக்கள் இலக்கியா. அப்புறம் இன்னொரு குழந்தை பாலக்காட்லேருந்து அவங்க அம்மா பேசினாங்க. அது பேர் கிருத்திகாவோன்னு பேர். கேனடாவில் ஒரு ஃபேன்ஷா காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரியில் அந்த பொண்ணு அட்மிஷனுக்கு போயிருக்கு. பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பணம் ஷார்ட்ஃபால். அந்த ஃபீஸை கட்ட முடியல ஆன் டைம். அதனால் அது என்கிட்ட கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், மேனிஃபெஸ்ட் பண்ணு, இந்த காலேஜ் என்ன அட்மிட் பண்ணிக்குது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணு, திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லி 5 நாள் அந்த பொண்ணு அந்த காலேஜுக்கு ஒரு மெயில் போட சொன்னேன். அவங்க அதுக்கு டைம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நேற்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன சந்தோஷம்னா, நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கிடையாது. யூனிவர்ஸ் இந்த வேலையை என் கையில் கொடுத்துருக்கு. இந்த வேலையை நான் செய்யும்போது இதோட பலன் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நாம் செய்கிறது கரெக்டாக செஞ்சுருக்கோம். அது சரியான ஜனங்களை ரீச் ஆகுது. யூனிவர்ஸ் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது பிரபஞ்சத்துக்கு நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் ஸ்டாண்டிங் பை மீ, ஸ்டாண்டிங் பை மை வேர்ட், ஸ்டாண்டிங் பை மை ப்ராமிஸ். எந்த ப்ரேயர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும். கொஞ்சமாக பண்ணிவிட்டு நடந்து முடிஞ்சோன்னே மறந்துடக்கூடாது. ஒன்றும் இல்லாட்டியாலும் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் அப்படி சொல்கிறத விட இது நாம் வாழ்க்கையில் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது சில மனிதர்கள் இருப்பார்கள், சில மனிதர்கள் நம்மை விட்டு போவார்கள். அந்த போகும்போது கொஞ்சம் வலிக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் ஹேஸ் அலாட்டட் சர்டன் டைம் டு பி இன் யுவர் லைஃப். அந்த வேலை முடிஞ்சோன்னு அவங்க போயிடுவாங்க. அடுத்த ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. 40 வருஷமாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும். 4 நாள் தெரிஞ்சு கொண்ட நண்பரும் போய்விடுவார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதுக்காக நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது. டியர்ஸ் ஆர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அதில் 1% தண்ணி, 99% உணர்ச்சிகள். நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அதில் இருக்கும். ஃபீலிங்ஸுக்கு வேல்யூவே கிடையாது. அதனால் கண்ணீர் விடக்கூடாது. கண்ணீர் விடாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ப்ரேயர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களால் முடிஞ்ச தான தர்மம் பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, நான் தான் திரும்பி சொல்கிறேன், பறவைக்கு உணவு கொடுக்கறது, நாய்க்கு ரொட்டி கொடுக்கறது, கனிவாக சில பேரிடம் பேசுவது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் யூனிவர்ஸ் லவ்ஸ் த பர்சன் ஹூ இஸ் கைண்ட். யூனிவர்ஸ் லவ்ஸ் த பர்சன் ஹூ லவ்ஸ் தெம்செல்ஸ். உங்களையே நீங்கள் காதலிக்க வேண்டும். உங்களையே நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். புரிந்ததா? உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் லெட்டர் ஒன்று சொல்கிறேன். மணி, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார் பீயிங் ஆல்வேஸ் வித் மீ. இந்த வேர்டு மணி, ஐ லவ் யூ, ஐ எம் சாரி. எதுக்கு சாரி? தப்பாக உபயோகப்படுத்தி தப்பாக அலட்சியமாக போடும்போது அதுக்காக சாரி. ப்ளீஸ் forgive me. தவறான ஆள்களுக்கு கொடுத்து தவறான வழியில் செலவழித்துக்கு என்னை மன்னிச்சிருங்க. திரும்ப என்னுடன் எப்போதும் என்னுடன் இருப்பதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மணி. ஸோ இதுதாங்க என்னுடைய செய்தி. மேலும் எல்லாரும்
உங்களுடைய அனுபவங்களை எனக்கு அனுப்புனீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். நான் செய்யறது சரியாக செஞ்சேன், 4 பேரை ரீச் ஆச்சு, அவங்க நல்லா இருக்காங்க, அதுவே எனக்கு போதும். நன்றி, வணக்கம்.